காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் கடல்மங்கலத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மாரியம்மன் கோயிலில் அப்பகுதியைச் சார்ந்த மக்கள் வழிபட்டு வந்தனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் கோயிலை சொந்தம் கொண்டாடி பூட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கிராமத்தினர் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்துள்ளனர். அதிகாரிகள் தலைமையில் 2 நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தோல்வியில் முடிந்தது. 4 வருஷமா நாங்க வெளியில தான் சாமி கும்பிட்டு வரோம். வெளியில கோயில திறக்காம வெளியிலேயே நின்று தான் சாமி கும்பிட்டு வரோம். பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த சாவியை தரமாட்டாங்க. கேட்டாலும் நாங்க எல்லா இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தோம், அதிகாரிகிட்ட எல்லார்கிட்டயுமே கொடுத்தோம். ஆனா யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. 4 வருஷமா சாமி வெளியே தான் கும்பிட்டுங்கிறான், உள்ள கும்பிடுறது கிடையாது. அவங்க ஆனா திறந்து அவங்க கோயில் திறந்து சாமி கும்பிடுறாங்க. 4 கோயில் இருக்கு, 4 கோயிலும் அது போல செய்யறாங்க. அவங்க எங்கெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தீங்க சார்? நாங்க தாலுகா ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம், விஓக்கு கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கோம் சார். நாங்க அவங்க நான் வந்து பாக்குறாங்க சார், வந்து பார்த்துட்டு திருப்பி கம்முன்னு போயிடறாங்க சார். அதோட இதுகுறித்து கடல்மங்கலம் ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டதற்கு மீண்டும் உயர் அதிகாரிகள் தலைமையில் இரு தரப்பினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் விரைவில் இதற்கு உண்டான தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்தார்.